ஹாய் வெல்கம் பேக் டு மஹாஸ் தமிழ் டைரி சேனல். நாங்கள் வந்து ஒரு 2 டேஸ் முன்னாடி வந்து மார்க்கெட் தான் போயிருந்தோம். இந்த கடையில் வந்து எப்போவுமே வந்து பச்சை பருப்பு வந்து வெளியே சும்மாவே காய வச்சுருப்பாங்க. இன்றைக்கி என்னென்னா ப்ராசஸ் பண்ணிகிட்ருந்தாங்க. எப்படின்னா இந்த ஃபஸ்ட்டு பானையில் வந்து ஒரு இப்போ தான் போட்டு மூடி வச்சுருக்காங்க. இந்த பானை வந்து கொஞ்சம் ஒரு நாள் மாதிரி ஆயிருக்கு. எவ்வளோ பெருசாக வந்திருக்கு பாருங்கள். இது அப்படியே பெருசாகி நல்லா அவ்வளோ சூப்பராக வந்து வளர்ந்துருது. எப்போவுமே இதை மட்டும்தான் காய வச்சுருப்பாங்க. இந்த பழம் என்ன பழம்னே தெரியல, தொட்டு அவ்வளோ முள். ஸோ இதுவும் வச்சுருந்தாங்க. நானும் என்னோடய ஃப்ரெண்டும் வந்து சரி சும்மா வாங்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்கே அப்படின்ட்டு ஒரு 5 ருப்பீஸ், அதாவது இந்த ஊர் படி 5 டாங்கு, நம்ம ஊர் படி பார்த்திங்கன்னா ஒரு 22 ருப்பீஸ் அந்த மாதிரி வரும். ஸோ அதுக்கு தான் வந்து வாங்கினோம். நல்லா சூப்பர் ஃப்ரெஷ்ஷுங்க. நமக்கு அந்த பானையிலேருந்து அவ்வளோ சூப்பராக எடுக்கிறாங்க. இந்த இதில் வந்து அப்படியே இப்படி சலித்த மாதிரி சலிச்சுட்டு கீழே வந்து அந்த பச்சை பருப்போட தோலெல்லாம் வந்து அப்படியே கீழே வந்து நின்றுடுது. நல்லா இருந்தது, சூப்பராக இருந்துச்சு. எல்லாருமே என் ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாருமே ஒரு 5 ருப்பீஸ் தான் வாங்கினோம். இதை வந்து இங்கே வியட்நாமில் வந்து சாலடு சூப்லலாம் வந்து இது தாங்க நிறைய போட்டு சாப்பிடுவாங்க. அதனால் நம்ம வந்து சும்மா வேர்க்கடலை சாலட் மாதிரி செஞ்சு, கொண்டக்கடலை சாலட் மாதிரி செஞ்சு இது போட்டு சாப்பிட்லாம். நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். இதை நாங்கள் வெறுமனே சாப்பிட்டோம். நல்ல ஸ்வீட்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால இதை ப்ராசஸ் பண்ணுறது அந்த பானையும் வந்து லெமன்லாம் போட்டு நல்லா அழகாக க்ளீன் பண்ணிட்டா பாருங்கள். இந்த பொண்ணு வந்து அழகாக தேய்ச்சிட்டு இருந்தாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.